வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 சரியாக மார்ச் 29, 2025 நடக்க போகின்ற சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பாக்குற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசி, 12வது ராசி. மீனராசிக்கு இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம்னா, இது வரைக்கும் மீனராசிக்கு என்ன நடந்துச்சு, இந்த சனி பயிற்சி மூலியமா எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு என்ன தீர்வுகள், அதை பத்தி பேச போறோம். நீங்க மீனராசியாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாரு மீனராசியா இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். மீனராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனராசி. மீனராசி அப்படின்னு சொன்னாலே எப்படியும் ஒரு இடத்துல இருக்க முடியாது, பிறந்த இடத்துல வாழ முடியாது, நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். 2, மீனராசி அப்படின்னாலே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையான சூழ்நிலையில் வளர்ந்து வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை எட்ட முடியும். அதுதான் மீனராசியுடைய அடிப்படை ஒரு குணாதிசயம். மீனராசினாலே நல்லா வாழணும், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பு வந்துடும். மீனராசி அப்படின்னாலே நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல ட்ரெஸ், நல்ல ஆசைகள், இதெல்லாம் தன்னால வரும். மீனராசி அப்படின்னாலே இறைவன் பக்தி, இறைவனை நோக்கின சிந்தனை, இது எல்லாம் வரும். மீனராசினாலே கட்டுக்கடங்காத ஆசைகள் மனசுல வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மீனராசி. இதனால் வரைக்கும் மீனராசி என்ன நடக்குது, மீனராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் விரய சனியா இருக்கும் போதே வந்துச்சு. சில தடங்கல்கள், தாமதங்கள், லைட்டா அந்த சனி சிக்னல் கொடுத்திருப்பாரு. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொந்தரவு, உடல் உபாதைகள், எண்ணங்கள், பயம், தூக்கம் இல்லை, இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. இப்ப போராத குறைக்கு ஜென்ம சனியா வருது. எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும், சனி பகவான் 7.5 சனி ஜென்ம சனினா உடனே நல்லது நடக்கும், எனக்கு 7.5 சனி இல்லை அப்படின்னா விளையாட்டுக்கு சொல்லலைங்க. உண்மையிலேயே 7.5 சனியில ஜென்ம சனியில கூட சில பேருக்கு நடக்கும். அந்த சில பேர்ல நீங்க ஒத்தரா அப்படின்னு தெரியணும்னா உங்கள் சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாதான் உங்களோட லக்னாதிபதி தசாபுக்தி புத்திநாதனுடைய பலத்தை வச்சு உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியில நல்லது செய்வாரா கெட்டது செய்வாராங்கிறத பார்க்க முடியும். ஆனால் நாம் சொல்லக்கூடியது பொது பலன்கள். 65% நாம் சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசினியர்களுக்கு பொருந்தும். 65-70% மீனராசினியர்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக 7.5 சனி ஜென்ம சனின்னும் போது நாம் பிரச்சனைகளை எதிர்பார்த்தே ஆக வேண்டும். இதுல பொய் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, உண்மையை தான் பேசுறோம். கண்டிப்பாக பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம், தவிர்க்கவே முடியாது. முதல் பிரச்சனை என்ன, 7.5 சனினா என்ன, ஜென்ம சனினா என்ன? 30 வருஷத்துல உங்க ராசிக்கு பக்கத்து வீட்லயோ முன்னாடி வீட்லயோ உங்க ராசியிலயோ அது 7.5 சனி. உங்க ராசினா என்ன, சந்திரன் எங்க இருக்கு அதான் ராசி. சந்திரன் என்ன, உங்க மைண்ட். சோ 7.5 சனி ஜென்ம சனினா உங்க மைண்ட சனி பகவான் குடிக்க போறான்னு அர்த்தம். மைண்ட சனி பகவான் குடிச்சார்னா முதல்ல என்ன செய்வாரு, மைண்ட சரியா வேலை செய்ய விட மாட்டாரு. உங்க மைண்ட் உங்களுக்கே அகைன்ஸ்டா வேலை செய்யும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். இப்ப மைண்ட் சரியா வேலை செய்யணும் என்ன ஆகும், மொத்தம் ஒர்க் பண்ணாது. நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஞானியா கூட இருக்கலாம், உங்களை 7.5 சனி ஸ்பேர் பண்ண முடியாது. உங்களை மட்டும் இல்ல, என்னையும் கூட, யாரையும் கூட ஸ்பேர் பண்ண முடியாது. ஆண்டவனுக்கே கூட 7.5 சனி உண்டு. அப்ப நம்ம முதல்ல ஒத்துக்கணும், அந்த மன பக்குவத்துக்குள்ள நம்ம வரணும். எதுவுமே இல்ல பாசிட்டிவிட்டி முட்டாள்தனமா நம்ம பேச முடியாது. எப்பயும் ஏற்றம் இறக்கம், பிரச்சனைகள், நல்லது கெட்டது எல்லாம் உள்ளதுதான் இந்த வாழ்க்கை. பாயிண்ட் நம்பர் 1, யதார்த்தத்துக்குள்ள நம்ம வரணும். செகண்ட், இந்த என்ன பண்ணோம்னா முதல்ல மைண்ட பிளக்சுவேட் பண்ண வைக்கும். மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள், சிந்தனைகள் நமக்கு எதிராகவே வரும், பயத்தை உருவாக்கும், பதட்டத்தை கொடுக்கும்.
பதட்டம்னா சஞ்சலம், இந்த இது பண்ணலாமா அது பண்ணலாமா, குழப்பம், இதெல்லாம் ஏற்படுத்தும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, உறவுகளில், முக்கியமான உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தும். 20 வருஷமா சூப்பர் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்ப பிரச்சனை ஏற்படும். அம்மா பையன், அப்பா பையன், அப்பா அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணுக்குள்ள சூப்பர் ரிலேஷன்ஷிப், இப்ப பிரச்சனை பண்ணும். மாமனார் மாமியார் மருமக சூப்பர், ஆனா இப்ப பிரச்சனை பண்ணும். 3வது, உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். நீங்க எந்த ஏழரை சனியில இருக்கீங்கன்றதை பொறுத்து. 3வது ஏழரை சனியில இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். நான் சொல்லக்கூடியது அகைன் 65 முதல் 70% மீனராசி என்பவர்களுக்கு பொருந்தும். 30% ஏன் பொருந்தாதுன்னா, உங்களோட சுய ஜாதகத்துல சூப்பரா இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒண்ணுமே கூட இல்லாம கூட போலாம். இது பொது பலன்கள். குறிப்பிட்ட உங்க ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், அதுல கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி பாத்தீங்கன்னா உங்களால உங்களுக்கு உண்டான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர முடியும். 2. 3வது சொல்லிட்டேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, பண பிரச்சனைகளை தருவார். பணம் தானே இன்னைக்கு எல்லாமே. சோ ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா 50 லைட் அணையும்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல கரண்ட் கனெக்ஷன். பணத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். பதட்டத்தை ஏற்படுத்தும். பணம் இல்லைன்னா என்ன, பேங்க் அக்கௌண்ட்ல எல்லா வியாதியும் வந்துடும். நம்ம உடம்புல பணம் இருந்தாலும் வியாதி வரும், அது வேற வியாதி, அது சந்தோஷத்துல வர வியாதி. பணம் இல்லைனாலும் வியாதி வரும், மனவியாதி வரும். மனவியாதி உடலை அஃபெக்ட் பண்ணும். 3வது, யாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இல்லாத மாதிரி பண்ணும். இது 3வது. 4வது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எங்கோ சம்பந்தமே இல்லாதவர்கள் மூலியமாக பிரச்சனைகளை கொண்டு வரும். 4வது, கருத்து வேறுபாடு மூலியமா நான் தனியா இருக்கேன் நீ தனியா இருக்கேன்ற அளவு கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 5வது, பிசினஸ்ல உங்க பார்ட்னரோட உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பிசினஸ் ஹால்ட் பண்ணும். 5வது. 6வது, உடம்பே ஒரு நல்ல ஆக்டிவா இருந்த ஆளு சோர்வாயிடுவீங்க. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய சான்சஸ் ஆஃப் தேர். இது எப்படி கையாளணுங்கிறது நான் சொல்றேன். 7வது, சில தேவையில்லாத பேட் ஹாபிட்ஸ், மனசுல வரக்கூடிய குழப்பத்தினாலையும் பிரச்சனைனாலையும் சிகரெட்டு, தண்ணி, தேவையில்லாத பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், தீய பழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8வது, பல ஆண்டுகளாக நீங்கள் சேர்த்து வைத்த புகழ், பெயர், பெருமை, பணம், இது எல்லாத்துக்கும் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார், எப்படி சார் வாழ்றது? இதெல்லாம் இருந்தும் இதுலயும் அடிச்சு ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னா அவன் யாரு? கடவுளுக்கு ஈக்குவலான மனுஷனா பார்க்கப்படுவாங்க. சோதனையில யாரு ஜெயிக்கிறானோ அவன் தான் சாதனை பண்ண முடியும். எல்லாமே நல்லா இருந்து சாதனை பண்ணிட்டு அதுக்கு பேர் சாதனையே கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு இருந்தாலும் இதுலயும் நான் நிக்கிறேன் சார், இந்த அடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஆக இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து உங்களுடைய 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். உங்களோட 3ஆம் வீடை அவர் பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல காலி பண்ணுவார். 7ஆம் வீடை பார்க்கும்போது குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுப்பாரு. 10ஆம் வீடை பார்க்கும்போது செய்யக்கூடிய தொழில காலி பண்ணுவார். இதான் விஷயம். இப்ப இப்படி இருக்கு. இதற்குள்ள தீர்வு என்ன? முதல் தீர்வு, கண்டிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணி அபிஷேகம் செய்து நல தீர்த்தத்துல குளிச்சு, அதாவது கருவியில வஸ்திரத்தை கட்டி போய் அவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிந்த உணவு, ஆடைகளை, கருவியில வஸ்திர ஆடைகளை தானம் செய்ய வேண்டும். புடவையோ வேஷ்டியோ ஒரு 100 பேருக்கு முடிஞ்சு 10 பேருக்கு பண்ணலாம். பணம் இல்லைன்னா முடிஞ்சதுன்னா 100 பேருக்கு பண்ணுங்க. 2வது, படிக்க முடியாத ஏழை பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த மாதந்தோறும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். 2000மோ 1500, 5000மோ 10000மோ உங்கள் வசதிக்கு ஏற்ப. சில பேர் நம்ம ஊர்லயே சொல்றாங்க 10 கோடி வச்சிருக்கேன் சார், மாசம் 1000 ரூபாய் தரேன் சார். இதுக்கு சனி பகவான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாரு. நீங்க உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களோட மனசாட்சிக்கு பொது விரோதம் இல்லாத தான தர்மங்களை செய்ய வேண்டும். 3வது, ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை சுத்தி வர வேண்டும். 4வது, கால பைரவருக்கு, அதாவது மத்திய பிரதேஷ்ல இண்டோர்ல மகா கால பைரவர் கோவில் இருக்கு. முடிஞ்சதுன்னா அங்க போங்க. முடியலையா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு, தண்ணீர் போன்றவற்றை கொடுங்கள். இது ஒண்ணுதான் நீங்க செய்யக்கூடிய தர்மம் தான். ஏன்னா சனி பகவான் தர்மகாரகன், கர்மகாரகன். அவங்க செய்யக்கூடிய தர்மம் தான் உங்களை தலை காக்கும். வேற எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது.
நீங்க தர்மம் செய்ய 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 உங்களுடைய கெட்ட பலன்கள் மாறி நல்ல பலன்கள் வரும். ஆக என் உயிரினும் மேலான மீனராசி என்பர்களே, அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே தீராதா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன், மற்றவங்களை வாழ வச்சு பார்த்துருக்கேன். நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, அப்படி வருத்தப்பட்டால் கூட மற்றவங்ககிட்ட சொல்லி அழ முடியாத, மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்களே நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. சார் முன்னால் பட்டது போதாதா, திருப்பியும் ஒரு கஷ்டமா? கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் வராங்க, ஜென்ம சனியா இருக்க போறாங்க. இப்போ ஜென்ம சனியா இருந்தால் அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கதான் நீங்க ஒரு விஷயம் பாஸ் பண்ணி அடுத்த லெவல் போகணும். ஏழரை சனி எல்லாருக்கும் பாதிக்குமா, அது ஜென்ம சனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டா நாங்க நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறோம், உண்மையிலே கிடையாது. இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சா நல்லது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். இப்ப ஏழரை சனியில பிரச்சனை இல்லை சார், அப்ப எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்க ஜாதகத்துல கூட கிரகநிலை மற்ற கிரகநிலைகளால பாதிக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, யாருக்கெல்லாம் மீன ராசியோ அது கூட ராகுக்கு எது இருக்குன்னா அவங்களாம் பாதிக்கப்படும். அதே போல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குதோ, கேது தசை நடக்குதோ, சில பேர் சுக்கிர தசை கூட சில பாதிப்புகள் இருக்கும். அதனாலதான் பாதிப்பே தவிர மற்றபடி ஏழரை சனியில அதிகமா பாதிக்கப்பட்டன்னு சொல்றது போய் அதனுடைய பாதிப்பு குறைவு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பார்த்துட்டு மீனராசிக்காரங்க 40% கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 60% நல்லாவே இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய நடக்கூடிய தசாபக்திகள், அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய வேலை, அதெல்லாம் அவங்க ஒரு அடுத்த நிலை கொண்டு போயிருக்கு. இல்லைன்னா இல்லை. இப்ப ஜென்ம சனிக்கு சனி பகவான் வராது. உண்மையிலே ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அது எந்த ராசியில இருக்கோ அது மேல சனி பகவான் வரும்போதுதான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருட்டுக்கான காரணம். அப்ப அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் மேல ஒரு இருட்டு வந்தா எப்படி இருக்கும்? லைட் போட்டு வச்சிருக்கீங்க ரூம்ல, திடீர்னு யாரோ வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க, அப்ப எப்படி இருப்பீங்க? அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அந்த ரூம்ல நடக்கணும், எந்திரிச்சு போகணும், படிக்கணும்னா எப்படி படிப்பீங்க, எப்படி நடப்பீங்க, எப்படி ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதுதான் சனி பகவான். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது? ஜாக்கிரதையா இருக்கிறது வாயில சொல்லணும், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பெரிய ஆசைப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. இந்த சனி பகவான் யாருக்கு எதிரி அப்படின்னா, அதிக ஆசைகளை கொண்டவர்களுக்கு சனி பகவான் எதிரி. அவர் என்ன பண்ணுவார்னா, அதிகம் ஆசைப்படுறியா, வா வா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாம நீங்களே வெளில வரா மாதிரி வேலையை சனி பகவான் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. ஏற்கனவே இருக்க கம்பெனில இருக்கீங்க, அங்க பிரச்சனை இருக்குதான் செய்யும், இன்னும் பண்ண முடியாது, நீங்க அதை சமாளிச்சுதான் ஆகும். அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே இடத்துல இருப்பீங்க. அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலம் தான் இந்த ஏழரை சனி. அப்ப இருக்கிற இடத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சுதான் ஒர்க் பண்ணி ஆகும். அதுல சில சிரமங்கள் இருக்கும். இருட்டுல என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் செய்ய முடியும், செய்ய முடியாது. இப்ப 4 பேர் இருட்டுல நீ பாட்டு நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப வேலையில பிரச்சனை வருமானம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகமான உழைப்புகளை போடணும்.
நம்ம உட்கார்ந்துட்டு என்னெல்லாம் செய்யணும்லாம் யோசிச்சு 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 வேலைக்காக அதிக கவனம் செலுத்துங்க, கண்டிப்பா பிரச்சனை வராது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா அதிகமா வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாரு, இவனை இருட்டாக்கி கூட இவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கானு அப்படின்னு அவர் நகர்ந்து போயிருக்கு. அதனால கண்டிப்பா பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அது முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஏற்கனவே சனியோட நட்சத்திரம். இப்ப சனி பகவான் வரும்போது ஏற்கனவே நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்க உங்க லைஃப் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேலை மாறக்கூடாதுல மாறி கஷ்டப்பட்டிருப்பீங்க. கல்யாணத்துல ஏதாவது ஒரு தவறான ஒரு வரனை செலக்ட் செய்து அதனால கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொழில்ல நிறைய தவறான முடிவுகள்னால கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப என்ன ஆகும், அந்த ஜென்ம சனியும் வரும்போது இன்னும் தவறான நிறைய விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும். அப்பதான் நிறைய பேர் ஆசையை தூண்டுவாங்க. இந்த ஜென்ம சனியில என்ன ஆகும்னா நிறைய ஆசை அதிகமானவங்க கெட்டு போயிடுவாங்க. அப்ப பிசினஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். நீங்க தான் செலக்ட் பண்ணணும், இது நமக்கு ஆகும் ஆகாது, இந்த ஃபீல்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது நான் செய்ய முடியாது, நீங்க தான் சில விஷயங்களை ஒதுக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. திடீர்னு பணமே இல்லாம இருக்கீங்க, நான் ஒரு ரூபா தரேன் நீங்க ஆரம்பிங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க, அப்பாடா பரவாயில்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைச்சு ஆரம்பிங்க. அப்பதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பணம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் டேக் ஆஃப் ஆகாது. பணம் போட்டவரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார், பணத்தை எடுக்க முடியும் நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஜென்ம சனி. அதனால புதுசா எதுவும் பண்ணாதீங்க. புதுசா ஆபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசா பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதுசா வேலைக்கு கூட ஆள் எடுக்காதீங்க. அதுல கூட ஒரு தப்பு நடக்கும், தப்பான ஆளை எடுத்து போட்டு வேலையை செய்யாம சம்பளம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. அதே போல இந்த ஜென்ம சனி காலகட்டத்திலலாம் திருமணம் நடக்கும். திருமணத்துல பிரச்சனைகள் வராது, திருமணம் நடந்தே தீரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த வரன் பார்க்கும்போது உங்க தகுதி கரெக்டா இருக்கா, உங்க வேலை வாய்ப்பு, உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரணும் வந்திருக்கு, நல்லா வசதியான வரணும்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கும். அதே போல திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள சில சில கருத்து வேறுபாடுலாம் வரும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மீனராசிகளுக்கு அது பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தெரியும். அதனால பெரிய பாதிப்புகள் இந்த மீனராசிகள் திருமணம் சார்ந்த விஷயத்துல வராது. என்னன்னா நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள ஒழுக்கமா இருக்கும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கரெக்டா செய், இதை கரெக்டா செய், வீட்டுல இருக்கவங்கலாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவீங்க, இதெல்லாம் சரியா இல்லை, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க ஒழுங்குபடுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதனால சில டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி. அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களால ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் வரும். அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அவங்களும் ஏதாவது கும்பராசியோ மீனராசியோ மேஷராசியோ இருந்தாலும் பாதிக்கப்படுது. இல்ல அஷ்டம சனி நடக்குது அவங்களுக்கு, இல்ல அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதனால அவங்களுக்கும் நேரம் சரியில்லாத போது அந்த பாதிப்புகள் அதிகமாயிடும். அதனால அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கு. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. சார் கடன் வாங்காம நீ வாழ்க்கையே ஓட்ட முடியாது சார், வாங்குங்க, ஆனா அதிக வட்டிக்கு உடனே நடந்துரும். இந்த கடன் வாங்கும்போது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தம், இந்த தொழிலுக்காக கடன் வாங்குறேன், இந்த படிப்புக்காக கடன் வாங்குறேன், இந்த வேலைக்காக கடன் வாங்குறேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது நல்லது. அப்ப தொழில ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அது செய்யாம இருங்க, இல்ல கம்மியா செய்யுங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா வேற ஏதாவது வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யுங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த தேவையை குறைச்சிக்கிங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்றது அதுதான், அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க. முதல்ல அதுவே பாதி சேஃப்டி. நான் அதை வாங்க மாட்டேன், பேங்க் லோன் கிடைச்சா நான் இதை செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை செஞ்சே ஆக வேண்டிய நேரம் வரும். அங்கதான் ஒரு மனிதன் பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறான். அந்த நேரத்துல கேர்ஃபுல்லா இருக்கு. யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. செக் கொடுக்குறீங்கன்னா பர்ஃபெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ப்ரோனோட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லா கரெக்டான ஆளா நாளைக்கு நம்மளால கட்ட முடியுமா, கட்டலைன்னா ஒரு பிரச்சனை பண்ணும், அதெல்லாம் பார்த்துட்டு செய்யறது சார். இந்த காலகட்டத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாது. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எல்லாத்துலயும் ஒரு தவறு நடக்கும். நீங்க சாதாரண ஒரு 2 வீலர் வாங்கினா கூட வாங்கினதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு இது யூஸ் ஆகலையே, இந்த வண்டி நம்ம வாங்கிக்க கூடாது, இந்த வண்டி நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலையே, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படாமல் போயிடுச்சு, இதெல்லாம் யோசனை வரும். அதனால
கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போகக்கூடாது. இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். அதுதான் இந்த மீனராசிக்கான முக்கியமான பலன். சரிங்களா? அதே போல வெளிநாடு பயணம் பண்றது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். ஆனா அந்த சப்போர்ட் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு வகையில இல்லீகல் ரூட்ல ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா பிரச்சனையை கொடுப்பாரு. லீகல் ரூட்ல போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுப்பாரு. சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு விஷயம் லீகலா எல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதாவது பிசினஸ் பண்ணும்போது தேவையில்லா இல்லீகல்லாம் ஏதாவது வரும், அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஒரு கோர்ட்டு கேஸ் தான் வரும், தவறான பாதையில போறதுக்கான சூழ்நிலை வரும். முக்கியமா அந்த ஜென்ம சனி காலகட்டத்துல தவறான நண்பர்கள், தவறான பழக்கங்கள், தவறான உறவுகளுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய நிலை வரும். அங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தோட, நீதியோட, நியாயத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியில என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருக்கு, நீங்க ஒழுக்கமா, நீதி, நேர்மை, நியாயத்தோட, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட இருந்துட்டீங்கன்னா இந்த ஜென்ம சனி மீனராசிங்களுக்கு எதுவும் செய்யாது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள், எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலன்களே சொன்னோம். 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபஸ்ட்டு பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 3 கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில் ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடையிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு.
ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா, நான் சொல்ற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார்? சென்ம ராசியில், உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக அமர்கின்ற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு, என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். ராசிக்கு சனி பகவான் வராரு, அப்ப நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைய போறேன், ஒரு பயமாகவே இருக்கு, ஒரு பதட்டமாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கின்ற நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் விரயஸ்தான அதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்கள் ராசியில 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். நிம்மதியான தூக்கம் இல்லாமல், ஒரு நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள் இல்லாம நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஏன் கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கணும், நான் கடன் ரொம்ப வாங்கிட்டேன், கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எனக்காண்டி வாங்கின கடன் கொஞ்சம், என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் அதிகம், ஸோ இந்த கடன்ல இருந்து நான் மீள முடியாத சூழ்நிலையில கடந்த 2.5 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான மீன ராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிகள் மாற்றத்தின் மூலமாக, உங்கள் ராசிக்கு சனி பகவான் அமர்வது மூலமாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார். ஏன்னா 12ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசியை பார்த்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதிகமான கடன் இருந்துச்சு. கடன் சுமை உங்களுக்கு அதிகமா 2.5 வருஷத்துல நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மூலமாக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, ஆப்ரேஷன் கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம். ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்க ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 2023 இருந்து இந்த 24 எண்டுக்குள்ளேயே நீங்க பலவிதமான போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க. அதுவும் மீன ராசியில உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க எதை எடுத்தாலும் ஃபெயிலியர், நினைச்சதெல்லாம் போராட்டம், மனசு அப்படியே இறுகி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த சனி பயிற்சி காலங்கள்ல மீனராசிக்காரங்க கவனமா இருக்கணும். குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தாக்கங்கள் வரும். ஸோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்க ஏற்படுத்திக்கிறணும்.
அதே போல் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது. நான் என்கிட்ட அன்பாக பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கே தெரியுது நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லைங்க. ஸோ என் பணம் வந்து லாக் ஆயிடுச்சு, இந்த பணம் கிடச்சிருமா, திரும்ப வந்துருமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடே இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பதற்கு உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்கள் கொடுத்த பணம், நீங்கள் உண்மையாக நேர்மையாக உழைச்ச பணம் உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. குடும்ப ஒற்றுமை இல்லைங்க, எங்கள் குடும்பத்தை விட்டு நான் தனியாக இருக்கேன், இப்போ எனக்கு உறவுனே இல்லை, உண்மையான அன்பு இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உறுதியாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான உறவு, உண்மையான அன்பு, குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மீனராசி என்பதற்கு கிடைக்க போது. காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அன்பு தோழர்கள், அதே போல் உங்களுடைய தோழிகள், அதே போல் உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் எல்லாருமே உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான ஆற்றல் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போது. வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பதவி உயர்வு உண்டு. குரு பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடை பார்க்கும்பொழுது பதவி உயர்வு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் எண்டிலிருந்து ஜூன் வரையும் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஸோ உங்கள் வேலை இன்னொருத்தவங்கிட்ட யார்ட்டையும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடை பார்க்கறதுனால ஸோ கொஞ்சம் நிதானம், வேலையில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேலையில் மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் சுமை உறுதியாக உங்களுக்கு குறைய போது. பண பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்க போது. தைரியம் கூடக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் விவாதங்களை தொடர வேண்டாம். எங்கேயாவது கையெழுத்து போடுறீங்க, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுறீங்கன்னா உறுதியாக அந்த செயல்பாடுகள் 2.5 வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு கையெழுத்து போட்டக்கூடாது. ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா அதிலிருந்து பாதிப்பை சந்திக்காமல் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போது. 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க யாராவது இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு 2வது திருமணம் முடிவதற்கான அமைப்புகள் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. வெளிநாட்டில் போய் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது. இவ்வளவு நாளாக உங்கள் கூட இருந்த நண்பர்கள் யார், உங்கள் கூட இருந்த எதிரிகள் யார், துரோகிகள் யார் என தெரியாமல் முழிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு கூட இருக்கும் உண்மையான நபர்களுடைய செயல்பாடை தெளிவாக தெரிந்து அதன் மூலமாக மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் சனி பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. பொருளாதாரத்தில் மாற்றங்களையும் வேலையில் இடம் மாற்றங்களையும் பெற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இது பொது பலனே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமான பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் என்பதை மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான மீனராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 பார்த்துட்டு இருக்கிறோம்.
மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக மாறுகிறார். ஜென்ம சனி அதாவது என்ன சொல்றது, பிரபஞ்சமே பயப்படுற அளவுக்கு இந்த மீன ராசி அன்பர்கள் பயப்பட மாட்டாங்க. வேற எந்த ராசி அன்பர்கள் பயந்தாலும் பயப்படாட்டிலும் இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த ஜென்ம சனிக்கெல்லாம் அசர்ற ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறவங்க. ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருன்றது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மீன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குமே இந்த ஜென்ம சனி வருது அப்படின்னா அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களும் உடைய இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்பை கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவு பாக்குறவங்க மீனராசி அன்பர்கள் நீங்களா இருக்கிறீங்கன்னா சில இடத்துல கவனமாக இருங்க. ஏன்னா உங்களையும் அறியாமல் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் எடுக்கிற முடிவுல என்னைக்குமே ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு இருக்கும். என்ன பார்த்து வளர்ந்தவங்க 100 பேர் இருக்கிறாங்க, யாராலையும் நான் வளர மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் இருக்கும். அதனால இந்த ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற ஒரு தருணம் தான் இது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா முதல்ல விரய சனியா இருந்தாரு, இப்ப ஜென்ம சனியாக இருக்கும்போது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான இந்த மாதிரியான பெயர்ச்சிகள், அடுத்து ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்து வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நம்ம ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க உள்ளோம். பிப்ரவரி மாதத்துல இருந்து இந்த ஜோதிட வகுப்புகளோட சேர்ந்து யோகா பயிற்சி வகுப்புகள். யோகானா பாத்தீங்கன்னா ஒரு தன்மையை, அதாவது ஒரு மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி. எல்லாருமே ஒரு ஏளனமாக சில பேர்லாம் பேசுவாங்க, யோகா பண்றவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய அதிபுத்திசாலிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. வீட்டு வேலைகளை செஞ்சாலே யோகான்றது தேவையில்லை அப்படின்னு. யோகான்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு கிடையாது. வீட்டு வேலை செய்யாதவங்களுக்கு அந்த யோகா பயிற்சிகள்னு கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி. யாரெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனா, ஏன் கார்பரேட் கம்பெனிஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் வாலண்டரியா போய் நீங்க யோகா செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுக்கு அங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், டிப்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி தாம்பத்தியத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங் ஏன் போறாங்க, அங்க கவுன்சிலிங்ல இந்த யோகா பயிற்சிகள் தான் மேக்சிமம் சொல்லுவாங்க. யோகா பயிற்சிகள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சிகள் தான். நம்ம ஜோதிடத்தை பத்தி படிக்கும் போது நமக்கு எந்த விதமான கவன சிதறல்களும் இருக்கக்கூடாது. நம்ம ஜோதிடம் படிக்க போகும்போது நமக்கு 10 வயசா 15 வயசு படிக்க போறோமா? எல்லாருமே 45 வயசுக்கு மேலதான் படிக்கவே ஆரம்பிப்போம். ஜோதிடம் எப்பனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்துலதான் ஆரம்பிப்போம். அதனால அந்த ஜோதிட வகுப்புகளுக்கு நமக்கு இந்த யோகா பயிற்சிகள் ஒரு முன்னின்று வழி நடத்தும். பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். அதனாலதான் அதை எடுத்து செய்யறோம். இந்த ஜோதிட வகுப்புகள்ல சேரணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனின்னு நம்ம சொல்லும் போது ஜென்ம சனி என்ன பண்ண போறாரு, உங்களுடைய மனதை குழப்ப போறாரு, மனதை குப்பையா ஆக்க போறாரு, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு குளத்தை கலர்னாதான் அந்த குளம் தெளிவாகும் அப்படின்னு, குட்டையை கலர்னாதான் அந்த குட்டை தெளிவாகும் அப்படின்ற மாதிரிதான் அந்த குளறுபடியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ஜென்ம சனி. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் சனி பகவான் நிப்பார். இந்த மீன ராசி அன்பர்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க, தன்னுடைய அலுவலகத்துல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு அடுத்துதான் எல்லாருமே அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசி
என்பவர்களுக்கு அந்த வேலையில பாதிப்பை கொடுப்பார். நீங்க யாருமே எதுவுமே கிடையாது, நீ இந்த அலுவலகத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே தர முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி 1000 பேரை கூட்டிட்டு வந்து கொண்டு வந்து விட போறாரு இந்த சனி பகவான். அதனால நீங்க அந்த இடத்துல தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல. இந்த மாதிரியாலாம் நீங்க ஒரு குணம் இருந்ததுன்னா நீங்க அப்ப என்ன முன்னெச்சரிக்கையா எடுக்கணும்? நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம் நம்ம செஞ்சுட்டு வெளியில வந்துடணும் அப்படின்ற அந்த தான் என்ற அகங்காரம், அந்த இது இல்லாம இருந்தாலே இந்த மீனராசி அன்பர்கள் அந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவாங்க. முதல் பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில அந்த மாதிரி பிரச்சனை. அடுத்து தொழில் ரீதியான பிரச்சனை. தொழில் ரீதியான பாத்தீங்கன்னா கடனை வாங்க வைப்பார். ஏன்னா இந்த மீனராசி அன்பர்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு போனீங்கன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஜெகஜாண்டிகா, அதாவது நான் தான் தொழில் செய்யறேன், என்னுடைய தொழில் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலை பத்தி ரொம்ப ஹைப் எடுத்து பேசக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். அப்படி இருக்க நேரத்துல அந்த தொழிலினுடைய வளர்ச்சி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அங்க கொஞ்சம் ஒரு சிரம் தாழ்த்தி பேசணும். இந்த காலகட்டத்துல அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களைய குனிய வைப்பாரு. குனிஞ்சிட்டீங்க, நீங்களே ஆட்டோமேட்டிக்கா குனிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா குனியிற இடத்துல பிரச்சனை இருக்கா. குனியாம தலை நிமிர்ந்து நிற்கும் போது உங்களை 2 அடி அடிக்கும் போது நீங்க அதல பாதாளத்திற்கு போகக்கூடிய ஒரு தருணம். கடன் வாங்குவதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நானாச்சு என்னுடைய தொழிலாச்சு இவ்வளவு வளர்ச்சியே இருக்கு, நான் தாராளமா கடன் வாங்கலாம், என்னால கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதனால கடன் வாங்குவதுல ரொம்ப கவனமோட இருக்கணும். அடுத்து மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்றேன் நானு. மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப கவனத்தோட படிப்புல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற எந்த விதமான ஆடம்பர செலவுலையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடம்பர செலவுகள் மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2.5 வருடங்கள் இருக்குது மீனராசி என்பர்களுக்கு. அதனால நீங்க எந்த விதமான ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதோ, லக்ஸுரி பைக் வாங்குறதோ, இல்ல கூட நண்பர்களோட சேர்ந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறது, சுற்றுலா செல்றது, இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மீனராசி மாணவ செல்வங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு படிப்புல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. படிப்புல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வை கொடுக்க போறாரு இந்த சனி பகவான். அடுத்து இந்த சனி பகவான் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணம். ராசியிலேயே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமான சில குழப்பமான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான தருணம். எல்லாருமே ஜென்ரலா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 7.5 சனி நடக்கும் போதுதான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். 7.5 சனி நடக்கும் போதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திருமணம் மூலமாக. அதனால திருமணத்துல ரொம்ப ஒரு கவனத்தோட நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு இப்ப திருமணம் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு மனசு பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதுல திருமணத்தை ஒத்தி வைங்க. இல்ல எல்லாருடைய கட்டாயத்தின் பேர்ல நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்காது. அப்படியே திருமணம் செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா தயவு செய்து நிறைய ஒரு தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு ஏத்த துணைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான ஒரு துணைன்றது கிடைக்கும். பெண்களாக இருக்கிறீங்கன்னா துளசி மாதாவை நீங்க 48 நாள் வழிபாடு பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி ஜென்ம சனி இருக்குதோ, பெண்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு திருமண பருவத்துல இருக்கிறீங்கன்னா துளசி மாதாவை நீங்க வழிபாடு பண்ண உங்களுக்கு நல்ல கணவர் கண்டிப்பாக கிடைப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பேர்ல சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பேருன்ற போது இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்க உடனே 3 மாசத்துலயே குழந்தை பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு 1 வருஷம் போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை பேர்ல உங்களுக்கு நிறைய
வளர்ச்சிகள் இருக்கு. இந்த மாதிரியால இந்தந்த விஷயத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மீனராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதே சமயத்துல ஆன்லைன் ட்ரேடிங், மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா இரவு பகலாக இருந்து மற்றவர்களுக்காக உதவி செய்யறது, இதெல்லாம் விட்டுருங்க. இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருடம் கழிச்சு உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஆர்டினரி ஒர்க்கை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இப்போ உங்களை எப்படி நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத மாத்திரம் ஒரு முடிவா எடுங்க. ஒரு ஆன்மீக வழிபாட்டுல நிறைய ஒரு பிரார்த்தனையை கொண்டு போங்க. கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி ஒரு 70% கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு 50% கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெரிய அளவுல பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எந்த சனியாக இருந்தாலும் அந்த பாதிப்புன்றது இருக்கும். ஒரு 40% கம்மியாகும், அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா சனி சந்திரன் சேரும் போது குடிபோதைகளுக்கு ஆளாகுவது, அடுத்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணுவது, இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கனாலே அதிகப்படியான ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில 9:44 இரவு, அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது. டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார். நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலேயும் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார். இதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார். அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும். அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை. அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ராசியை பிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் மாறும் பொழுது 6 ராசி கட்டத்தை பிடிப்பார், 6 ராசி கட்டத்தை விடுவார். எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் 6 ராசியை பிடிக்கிறார். எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம் இந்த 6 ராசியை விடுவிக்கிறார். அப்போ இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார். இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். சனி பயிற்சி பலன்கள். மீனராசி என்பர்களே, உங்கள் ராசிக்குள்ள சனி பகவான் வரார். உங்கள் ராசி முதல்லையே ராகு இருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களைய. அடுத்தது சனி பகவான் வேறு வரார். இவங்க 2 பேர்த்தோடைய கூட்டணியும் ஒரு 5 to 6 மாத காலங்கள் இங்கே தான் இருக்கும். அந்த 5-6 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே. அதனால் நெகட்டிவாக சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேண்டாம். சனி ராகு சேர்க்கை ஒருவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாரோ அதை அப்படியே திருப்பி போட்டுரும். வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியது எல்லாமே இந்த சனி, அதாவது நீர் ராசியில் உலகமே அழிவுக்கு, அதாவது இருக்கக்கூடிய இடமெல்லாம் அது நீர் ராசிங்கிறதுனால உலகமே அழிவுக்குண்டான பாதையை நோக்கி வரும் அப்படிங்கிறது அமைப்பு. கடல் சீற்றங்கள், ராகுங்கிறது மலைன்னு சொல்கிறோம். மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள், கடலுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே,
ரொம்ப 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 இந்த 5 மாத காலங்கள் கவனமாக இருங்க. பெரிய ப்ராப்ளம், பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்க. வீட்டில் யாராவது மீனராசி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, வழிபாடுகள் பண்ணிக்கோங்க, அவர்களுக்காகவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகமும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்ம சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாருன்னா ரொம்ப குழப்பம், மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், 4 பக்கம் லாக்கு, மார்க்கெல்லாம் சரியாக வராது, வேலை தடை, பணத்தடை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள், நண்பர்கள், பார்ட்னர்கள், இது எல்லாமே லாக். நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருப்பீங்க. நீங்களும் உங்கள் உழைப்பும் உங்களுடைய விடாமுயற்சியும் மட்டும்தான் அங்கே நிற்கும். மற்றது எல்லாமே பொய்ன்னு காட்டி கொடுத்துரும். மற்ற எல்லா விஷயங்களுமே பொய், நீங்கள் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். ஒரு அனுபவம், சனி பகவான் ஒரு அனுபவம் உங்களை ஒரு சிற்பமாக ஆக்க போகிறார். அந்த சிற்பம் ஆக்குவதற்கு உளியை கொண்டு கொட்டதான் செய்வார், வலிக்கதான் செய்யும், வேதனை தான் வரும், வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டுட்டு பெரிய அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்க வேண்டாம். பெரிய பணப்புழக்கங்கள் வேண்டாம். தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவு தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு காப்பாற்றலாம். இது முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் கணக்கு இருக்குது. அப்போ முதல் சுற்றுக்கு ஒரு பலன் வரும், 2வது சுற்றுன்னு வரும்பொழுது கொஞ்சம் தொழில் வளர்ச்சி உண்டு. முதல் சுற்றுக்கு ரொம்ப அடி, 2வது சுற்றுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி வரும், 3வது சுற்றுக்கு மருத்துவ செலவு. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்டகரியே ஏஜ் பிரிச்சுக்கணும். அதாவது ஒரு ஏஜுக்கு தனிப்பட்டது வரும். இது பொதுவாக நான் இப்படி தான் இருக்கும் இந்த ராசிக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ மீன ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒரு இடம் மாற்றமோ, ஒரு ஊரை விட்டு ஊர் மாறுறதோ, தொழில் மாற்றங்களோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டத்துக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு என்ன கிரகங்கள்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு தொடங்கும். அதுதான் ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட். இப்போ என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரு இருக்கார். இப்போ குரு இருக்காருன்னா உங்களாலே உங்களுக்கு பிரச்சனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், அதனால பிரச்சனைகள், பெயர் புகழ் கெடுறது, தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது தொழிலில் போய் சிக்கிறது, ஆசை காட்டி மோசம் பண்ணுறது எல்லாத்தையும், அதில் நீங்கள் போய் சம்மந்தப்பட்டு உங்கள் பேர் கெட்டு போகிறது, இதெல்லாமே நடக்கும். ஒரு நெருங்கிய கர்மாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்துக்குள்ள ஒரு கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதில் ஒரு பொறுப்போ, ஒரு முக்கிய ஒரு பொறுப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள் செவ்வாய். இந்த செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ளே செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேச்சால் பிரச்சனைகள், பண இழப்புகள், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாற்றுறது, மற்றவர்களுக்காக இறங்கி போய் பணத்தை கொடுத்து சிக்கிறது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடிபடுறது, தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், தந்தைக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள் ஏற்படுறது, உயர்கல்வி படிக்க முடியாமல் மந்தமாகி அந்த எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போகிறது, 2ஆம் திருமணத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது, இதெல்லாம் உண்டு. அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் குறையும். அதே போல் உங்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை, மாமனார் மூலமாக பிரச்சனை, அல்லது மாமனார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பது, கண்டங்கள், கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் திடீர் பண இழப்புகள், திடீர் அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்துரும். உயில் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை, வயிறு உபாதைகள், ஆசன வாய் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கும். அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு புதன். இந்த புதன் இங்கே இந்த ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி இருதயம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீடு, சொத்துக்கள் இதெல்லாம் புதுசாக எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் இருக்கிறத வச்சு கடந்து போகிறது நல்லது. அல்லது அதில் ஏதாவது ஒரு செலவுகளோ ஒரு விரைய செலவுகளோ கண்டிப்பாக வரும், அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், எதிர்பார்த்த திருமணம் வரன்னு அமையல, மேரேஜ் அரேஞ்ச் ஆகி நின்று போகிறது, இதெல்லாமே நடக்கும். யார் புதன் இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ளே இருந்தால். நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர் மூலமாக ஒரு பிரச்சனைகள், பார்ட்னர் பிரிச்சுறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடனோ, நோயோ, வம்பு வழக்குகளோ அதிகப்படுத்தி கொடுப்பார்.
எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் அதில் நல்ல மார்க் வராமல் இருக்கிறது, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், உங்கள் முதலாளியால், உங்களுடைய சூப்பர்வைசர் மூலமாக ஏதாவது ஒரு வேலையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கடின உழைப்பை போட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இல்லைங்க, நல்ல பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் வரும் இந்த 6 ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே இருந்தாலும். அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சந்திரன். இந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் முதல்லயே சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களையும் பிளாக் பண்ண போகுது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவானே இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆண் வாரிசு பிறப்பு உண்டு, ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உண்டு. ஆனால் கடின உழைப்பு, பெரிய பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத அளவுக்கு ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துரும். விரயங்கள் ஆகிறது, மருத்துவ லாபம் குறையிறது, லாபமே இல்லாமல் இருக்கிறது, சும்மா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிறது, பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, ஆள் பற்றாக்குறை, ஆட்கள்னால பிரச்சனைகள், வேலையாட்கள் வராமல் இருக்கிறது, வேலையால் அமையாமல் இருக்கிறது, இதெல்லாமே கொடுத்துருவார். கணவன் மனைவியோட அந்யோன்ய குறைவு இதெல்லாமே உண்டு. வழிபாடுகள் உண்டு, வழிபாடுகள் மூலமாக கொஞ்சம் தான் சரிப்படுத்த முடியும், விளக்க முடியும்லாம் நான் சொல்லலை, குறைக்க முடியும், அவ்வளோதான். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க, கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பெருசாக எதுலேயும் போய் கலந்துக்காதீங்க, முன்னின்று எதையுமே செய்யாதீங்க. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, பெருசாக ஆசைப்பட வேண்டாம். நிறைய ஏன்னா ராகு அங்கே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது பெருசாக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திடும். அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க. சனி ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பெரிய அளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும். தலை சார்ந்த பகுதியில் அடிப்படுறது, முகத்தில் அடிப்படுறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு, கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், எதுவும் செய்யாமல் இருக்கிறது பெஸ்ட், அல்லது இருக்கிறது என்னவோ சின்ன வருமானத்தில் பண்ணிட்டு போயிருங்க. கடின உழைப்பை போட்டிங்கன்னா, பெரிய உழைப்பாக போட்டிங்கன்னா சிறிய வருமானம் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசி என்பர்களே. ராகு இங்கிருந்து இங்கே வர வரைக்கும் ரொம்ப கவனம். இப்போ சனி இங்கிருந்து இங்கே போக போகிறார், அடுத்தது போய் ஒரு 5-6 மாதம், 6 மாதத்துலேருந்து ஒரு 7 மாத காலங்கள் அங்கே இருப்பார், ஒரு 5 to 6 மாதங்கள் இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்கள், பயப்பட வேண்டாம். சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்ன வந்தாலும் இவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்கோங்க. பின்னாடி நம்ம இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், இனி வரக்கூடிய காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், இப்போ இந்த 2.5 வருஷம் தானே கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு மூல மந்திரமாக எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு அதன்படி செயல்படுங்க. இதெல்லாமே நான் கண்டிப்பாக 70-90% இந்த கருத்துக்கள், இந்த பதிவுகள் எல்லாமே பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிகளே சரணம்.